28 தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை, வேளச்சேரியில் அசன் மௌலானா போட்டி என அறிவிப்பு. 12 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்திருக்கும் காங்கிரஸ். துரை சந்திரசேகர், முனிரத்னம், எஸ் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் மீண்டும் போட்டி. சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்த ஜி.கே. மணியின் மகன் ஜி.கே.எம். தமிழ்குமரனுக்கு பெண்ணாகரத்தில் வாய்ப்பு. அறந்தாங்கி எம்எல்ஏவும் திருநாவுக்கரசரின் மகனுமான எஸ்.டி. ராமச்சந்திரன் மீண்டும் போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 2 பெண்களுக்கு வாய்ப்பளித்துள்ள காங்கிரஸ். எம்எல்ஏ தாரகை கத்பட் குளச்சலிலும் ஸ்ரீநிதி சிங்காநல்லூரிலும் போட்டி என அறிவிப்பு. மீண்டும் காங்கிரஸ் வசம் வந்துள்ள ஈரோடு கிழக்கில் திருப்பூரைச் சேர்ந்த கோபிநாத் பழனியப்பன் போட்டி. மயிலாடுதுறையில் சிட்டிங் எம்எல்ஏ ராஜ்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் ஜமால் யூனுஸ் முகமது போட்டி. ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு பிறகு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருவார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். 27 தொகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவிநாசியிலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரிலும் போட்டி. மயிலாப்பூரில் தமிழிசை சவுந்தரராஜன், கோவை வடக்கில் வானதி ஸ்ரீனிவாசன் உட்பட 5 பெண் வேட்பாளர்களை களமிறக்கிய பாஜக. விளவங்கோட்டில் விஜயதரணி, மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார் போட்டி. பாஜக வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறாத அண்ணாமலை பெயர். தேர்தலில் போட்டியிடாத நிலையில் வேட்பாளர்களுக்கு வாழ்த்து. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியாற்ற விரும்பியதால் அண்ணாமலை போட்டியிடவில்லை. தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடாதது தொடர்பான கேள்விக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பதில். All things are taken into consideration. He is a dedicated soldier of the party and he has desired to work across the state. தமிழ்நாடு முழுவதும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களுக்காக பரப்புரை செய்வதே தனது பணி என கூறிய அண்ணாமலை, தரப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுவேன் என பேட்டி. And post 7th till 23rd I have to campaign for all BJP and NDA candidates across Tamil Nadu. That is the responsibility given by party to me. புதுச்சேரியில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ரோட் ஷோ. முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் பங்கேற்பு. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தேர்தல் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து ஆய்வு. உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. உலகம் உங்கள் கையில் வந்து சேர திமுகவுக்கு வாக்களிக்க கோரிக்கை. இந்த மொட்டை கிராமத்தில் கிடைக்கிற லேப்டாப்பை வச்சுக்கிட்டு என்னோட ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன்ல சப்மிட் பண்ண முடியாது. ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் வேணும். Windows 11 with MS Office ஓகேவா? Branded new model with graphics card ஓகேவா? இந்த ஹை கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இங்க எப்படி கிடைக்கும்? 10 ஆண்டுகளாக அதிமுக சிறப்பான ஆட்சியை வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கே.சி. வீரமணிக்கு வாக்கு சேகரிப்பு. அதிமுக 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் கூட மூக்கு மேல் விரல் வைத்து பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் உதயநிதி வாக்கு சேகரிப்பு. சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறனுடன் இணைந்து பரப்புரை. நம்மிடம் வரியை பிடுங்கித்தான் இலவசங்களை தருகிறார்கள் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நாத்தக்க வேட்பாளரை ஆதரித்து பாட்டு பாடி பரப்புரை. நாடாண்ட வம்சமிது நாதியற்று நிக்கிதையா, பாராண்ட பரம்பரதான் பரிதவிச்சு. திருப்பூர் யூனியன் மில் சாலையில் தேர்தல் விதிமுறையை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக பரப்புரை மேற்கொண்டதால் நடவடிக்கை. கேட்ட தொகுதியை வழங்காததால் பாஜகவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டதாக ஏசி சண்முகம் பேட்டி. வலுவான போட்டி இருக்கும் தொகுதியை பாஜக வழங்கியதாக விளக்கம். ஒரு டஃப்பான தொகுதியை செலக்ட் பண்ணாங்க, நானே கேண்டிடேட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமாம், பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணிட்டேன். புதிய நீதி கட்சி அப்போ ஒரு இடத்த நான் விட்டு கொடுக்குறேன் பிஜேபி கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக. கலைஞர் கொடுத்த டிவி இன்று வரை வேலை செய்யும் நிலையில் அதிமுக கொடுத்த கிரைண்டர் மிக்சி என்ன ஆனது என கனிமொழி கேள்வி. நிலக்கோட்டையில் பரப்புரை மேற்கொண்ட போது விமர்சனம். தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த டிவி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. கிரைண்டர் மிக்சி எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு இருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வீட்ல ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. திமுகவின் மகளிர் உரிமை தொகையை இபிஎஸும் விஜயும் காப்பி அடிப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சனம். தாவேக கட்டுப்பாடு மற்றும் தெளிவான கொள்கை இல்லாத கூட்டம் என நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டி. கட்டுப்பாடற்ற ஒரு கும்பலாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கொள்கை, ஒரு கட்டுப்பாடு உள்ள இயக்கமாக அந்த இயக்கம் கிடையாது. மயிலாப்பூரில் போட்டியிடும் மற்ற வேட்பாளர்கள் குறித்து பார்க்கவில்லை. தனது பலம், கூட்டணி பலம் உள்ளிட்டவற்றை மட்டும்தான் பார்ப்பதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன். இல்ல, நான் மற்ற வேட்பாளர்களை பற்றி நான் பார்க்கவே இல்லை. தமிழிசையோட பலம், எங்க கட்சியின் பலம், என் கூட்டணியின் பலத்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் போட்டி போடுகிறோம், அரசியலுக்காக இல்ல, மக்களின் அவசியத்திற்காக. அதனால எதிரில் உள்ள வேட்பாளர்களை எல்லாம் நான் பார்க்கல. நான் எனது பலத்தையும் எனது அன்பையும் மக்களுக்கு செலுத்தி நான் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தாவேக்க செய்வது அரசியல் அல்ல, சமூக சீரழிவு என நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி விமர்சனம். தன்னை மன்னராக நினைக்கும் விஜயின் மமதை வீழ்த்தப்பட வேண்டும் என நியூஸ் 18 களம் 2026 நிகழ்ச்சிக்கு பேட்டி. தன்னை ஒரு மன்னர் போல சராசரி மனுஷனை விட நான் மேலானவன் அப்படின்னு நினைக்கிறேன். அகந்திர செல்வர். நான் ஊடகத்தை சந்திக்க மாட்டேன், களத்தில் நிற்க மாட்டேன், மக்களுக்காக போராட மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன், மக்களுக்கு ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறார்கள். இந்த செருக்கு, இந்த மமதை வீழ்த்தப்படணும். 3 பேருடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திருத்தணி தாவேக்க வேட்பாளர் சத்யகுமார். வேட்பாளரை மாற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் கூறி வந்த நிலையில் தனியாக சென்று வாக்கு சேகரிப்பு. திருச்சி லால்குடி அருகே தாவேக்க வேட்பாளர் கூப்ப கிருஷ்ணனின் மைத்துனர் வீட்டில் 50 லட்சம் ரூபாய் பறிமுதல். தேர்தல் நடத்தும் அதிகாரி தந்த தகவலின் பேரில் வருமான வரித்துறையினர் நடவடிக்கை. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வேட்புமனு தாக்கல் தேதி மாற்றம். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நாளைக்கு பதில் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்கிறார்.